அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அவினாஷ் ஆயில் மில்லில் நம்ம மில்லுக்கு வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் எள்ளு வந்து கூலிக்கு ஆடுறதுக்காக வந்திருக்கிறாரு. அது மரச்சக்கில் ஆடுறதுக்காக வந்திருக்கிறாரு. அது மரச்சக்கில் ஏற்கனவே ஆட்டியிருக்கிறாரா, அவர் ஆட்டினதில் அவருக்கு என்ன இதில் அனுபவம் இருக்குதா, எதனால் மரச்சக்கில் ஆட்ட வந்தார் ரோட்டரியில் ஆட்டாமல் அப்படின்னு சில கருத்துக்களை அவர்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் ஏற்கனவே ஒரு காணம் ஆடியாச்சு, அவருது இன்னொரு காணம் ஆடிட்டு இருக்கு. அதில் ஏற்கனவே ஆட்டினது வந்து புண்ணாக்கு உடச்சி போட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். என்ன ஊர்லேருந்து வரீங்க? வண்ணாரப்பேட்டையிலேருந்து. என்ன ஆடுறதுக்கு வந்தீங்க? எள்ளு ஆடுறதுக்கு. எள்ளு ஆடுறதுக்கு வந்தீங்களா? ஏன் மரச்சக்கில் ஆடுறீங்க? மரச்சக்கில் ஆடணும், நல்லது உடம்புக்கு. நல்லா இருக்குன்னு ஆடுறோம். ரைட், சந்தோஷம். ஏற்கனவே போன வருஷம் ஆட்டுறீங்களா, இப்போ முதல் டைம் ஆடுறீங்களா? போன வருஷம் ஆட்டிங்களா? நல்லா இருந்துச்சு. என்ன அப்படிங்களா? சரி சரி, ரைட் ரைட்டுங்க. இந்த மில்லில் பற்றி எப்படி, இந்த மில்லெல்லாம் கரெக்டாக நடத்துகிறாங்களா எப்படி? சரி ரைட், சந்தோஷம். அப்படியா? சரி ரைட்டுங்க. எத்தனை கிலோ எள்ளு எடுத்து வந்தீங்க? 30 கிலோ. 30 கிலோ எள்ளுக்கு எவ்வளோ இது போட்டீங்க? 3 கிலோ சக்கரை போட்டேன். 3 கிலோ வெல்லம் போட்டிங்களா? சரி ரைட்டுங்க. இங்கே வந்து வாங்கிட்டீங்களா, வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்களா? இங்கே தான் வந்து வாங்கினேன். இங்கே வந்து வாங்கிட்டீங்களா? வீட்டிலேருந்து வாங்கிட்டு வேண்டியதுனா? இல்லை, இங்கே வந்து அப்புறம் வாங்கிட்டேன். இங்கே விற்கிதான், இங்கே வந்து வாங்கிட்டீங்க. சரி சரி, ரைட் ரைட்டு. இந்த எள்ளு என்ன எது இதுக்கெல்லாம் பயன்படுங்க? இது சாப்பிடலாம், சாப்பாட்டு ஊற்றி சாப்பிடலாம். இது தாளிச்சுவோம். அப்புறம் இது வடையும் சுட்டுக்குவோம். வடை சுடலாமா? வடை சுட்டா முறுமுறுப்பாக இருக்குமா? ஆனால் உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு நல்லது. தேய்ச்சிக்கிறது எல்லாத்துக்கும். இது இந்த நீங்கள் வந்து இந்த ஆட்டுற 30 கிலோ எல்லாம் வந்து சொந்தக்காரங்க கொடுத்தா விற்றுருவீங்களா, இல்லை உங்கள் வீட்டுக்கு மட்டும் பயன்படுத்துவீங்களா? உங்களுக்கு மட்டுமே வா, அடுத்தவங்களுக்கு விற்கலாம் மாட்டீங்க, சொந்த பயன்பாட்டுக்கு தான். சரி ரைட் ரைட்டுங்க. வேறு இந்த எள்ளு எண்ணெயில் என்ன நன்மைகள்லாம் இருக்குதுங்க? உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கு. உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அடிபட்டா போனால் கால் கை தடுக்கும், வாங்கும். தேய்ச்சிக்கிறது எல்லாம் சாப்பாட்டுக்கு போட்டுக்கிறது. இட்லி தோசை சாம்பார் போட்டுக்கலாம். அதுக்கெல்லாம் வந்துக்குதுல்ல, அதுக்காக தான் சாப்பாடுலாம் பயன்படுத்தலாம். சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டா குளிர்ச்சியாக இருக்கும், இதாக வராது. உடம்பு குளிர்ச்சி. உடுப்பு ஒரு பயிர் கட்டுக்கு எதுவுமே வராது. எல்லாத்துக்கும் சாப்பிட்றது தான். சரி ரைட் ரைட்டுங்க. இப்போ மரக்கா கணக்கில் சொல்லுவீங்களா, எத்தனை மரக்கா எள்ளு எடுத்து வந்தீங்க, இல்லை எத்தனை லிட்டர் என்ன வரும் உங்கள் கணிப்பில்? 10 மரக்கா எடுத்து வந்தீங்க. 10 மரக்கா எத்தனை லிட்டர் இன்னும் என்ன வரும்னு சொல்லி உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பாங்களா? 13 லிட்டர் வருமா? 10 மரக்கா இல்லைனா 13 லிட்டர் என்ன வரணும். அதாவது 30 மரக்கா 30 கிலோ எடுத்து வந்தார். நம்ம கிலோ கணக்கெலாம் சொல்ல தெரியும். ஆனால் கிராமத்தில் உள்ளவங்களாம் பார்த்தோன்னா மரக்கா கணக்குலேயே எத்தனை லிட்டர் எண்ணெய் வரும்னு சொல்லிடுவாங்க. அவர் கணக்குப்படி 13 லிட்டர் எண்ணெய் வரணுமாங்க. நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னாக்கா 30 கிலோவுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கு அதே தான், 12 to 13. நம்ம கணக்கில் அதே தான், அவர் கணக்கில் அதே தான் சொல்கிறாரு. 12 to 13 லிட்டர் தான் எண்ணெய் வரும். சரி ரைட்டு. வேறு என்னெல்லாம் ஆடுவீங்க? கல்லெண்ணெய் ஆடுவீங்களா? தேங்காய் எண்ணெய்? தேங்காய் எண்ணெய் ஆட்டினது. தென்னை மரம் இல்லை நம்மக்கிட்ட? இல்லை. அதில் கல்லரிசி எள்ளு இது 2 தான் ஆடுவீங்க. சரி ரைட்டுங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. நம்ம மில்லுக்கு தொடர்ந்து வாங்க. நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள், குறை இருந்தால் சொல்லுங்கள். இதில் நல்லா இருக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கீங்களா? சரி ரைட்டு. குறை இருந்தால் சொல்லுங்கள், அப்போ தான் நமக்கு திருத்திக்க முடியும். சரி ரைட், நன்றிண்ணா. நன்றி சொல்லுங்கள். ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச அண்ணாச்சி தான் அவர். போன வருஷம் மரச்சக்கில் தான் ஆடினாராம். இந்த வருஷம் மரச்சக்கில் எண்ணெய் ஆடுறதுக்கு வந்திருக்கிறாரு. 30 கிலோ எள்ளு எடுத்து வந்தார். இப்போ வந்து எண்ணெய் வந்து ஒரு முறை நீங்கள் உண்மையிலே மரச்சக்கில் ஆடி அதை அந்த எண்ணெயை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதுக்கும் அந்த அந்த செக்கு எண்ணெயை தவிர வேறு எந்த எண்ணெயும் பயன்படுத்தவே மாட்டீங்க. அது வந்து அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. ஒரு முறை அனுபவிச்சு பாருங்கள். அவினாஷ் ஆயில் மில்லேருந்து எண்ணெய் எடுத்தாலும் சரி, இங்கே வந்து ஆடி பயன்படுத்தினாலும் சரிங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆடி பாருங்கள். ஆட்ட முடியாட்டியும் நம்மக்கிட்ட நல்லெண்ணெயாக இருக்கட்டும், கல்லெண்ணெயாக இருக்கட்டும், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், எந்த எண்ணெய் கேட்டாலும் எப்போ கேட்டாலும் சரிங்க. வருஷம் 360 நாளுமே நம்மளால் டெலிவரி கொடுக்க முடியும். எங்கே கேட்டாலும் கொடுக்க முடியும். அதாவது டெலிவரி கேட்குறவங்க வந்து பார்த்தோன்னா ரொம்ப லாங்கில் உள்ள வந்துன்னா ஒரு 5-10 இந்த மாதிரி டெலிவரி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம மில்லில் வந்து ஆட்டக்கூடிய அனைத்து எண்ணெயும் வந்து பார்த்தோன்னா 100% இல்லை 200% சுத்தமாகவும் சுகாதாரமாக ஆட்டி தந்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க.
95 85 066 258. இது ஒரு நம்பரு. ஆனால் இன்னொரு நம்பர் சொல்கிறேன், 86 67 79 74 51. இந்த 2 நம்பரில் எப்போ கூப்பிட்டீங்கனாலும் நாங்கள் உடனே ஃபோன் எடுக்காட்டியும் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பதில் சொல்லிடுவோம். பதில் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை லிட்டர் என்ன வேணாலும் கண்டிப்பாக கொடுக்குறோம். எங்கள் அவினாஷ் ஆயில் மில்லை தொடர்ந்து கண்காணிச்சிக்கிட்டு தான் தெரியும். கண்டிப்பாக எங்கள்கிட்ட என்ன எப்பவும் டெலிவரி கிடைக்கும். கண்டிப்பாக எடுத்து பயன்படுத்தி பாருங்கள். ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஆயில் உள்ள வரைக்கும் நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஒரே ஒரு முறை ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள். நன்றி, வணக்கம்.